வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சும்மா எதாச்சும் வந்து ஷாப்பிங் வந்தாலும் வந்தோம். ஏதோ ஈவெண்ட்டு போல் ஏதோ இதெல்லாம் கேம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. சரி அப்படியே இந்த வீடியோவில் அப்படியே உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் எடுக்கலாம் ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா இங்கே வந்து அனிமல் லவர்ஸு பேர்ட்ஸ் லவர்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே ஒருத்தர் இருக்கார். ஹாய் வீடியோ ஹிந்தி ஓகே ஐ வாண்ட் டு கோ தேர் ஓகே उधर जाएगा सभी फोटो आएगी ओ इंगे इருந்து ओके 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 आई विल कवर फ्रॉम हियर ओके और आगे हो जा आगे हां ओके 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 हां ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இப்போ ஒரு சவுண்ட் முஸ்தான் பாய் நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டு அதெல்லாம் எடுத்தே இல்லையா பஞ்சாபி வாய் பஞ்சாபி வாய் அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா நீ அங்கே போய் நில்லு அதை அப்படியே கேஷுவலாக வீடியோ எடுங்க அப்படின்னு ஹிந்தியில் ஏதோ பேசுனாரு ஒன்றுமே புரியல. ஸோ வந்து சின்ன பிளேஸாக இருந்தாலும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த திருவிழா அங்கே பார்த்தேமே காட்டுத இதோட பிளேஸ் வந்து ஏதோ எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? ஹவுஸ் ஆஃப் ஹாரர் அதை எழுதியிருக்கு. ஆமாம் ஹவுஸ் ஆஃப் ஹாரர் அதான் ஹாலோவினுக்கு ஓ ஹாலோவின்காகவா இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த சவுண்டு கேட்கலையா இந்த போகிற இது எல்லா கேம்ஸுக்குமே காசுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ காசுன்னு தெரியல. சும்மா என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவில் சும்மா எடுத்து காட்டுறோம்ப்பா. ரொம்ப கட்டுறாங்க. ஐயோ அவங்க பாருங்க இங்கே இந்த ஹாலோவின் ஈவெண்ட்டையே பயங்கரமாக வந்து கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து திருவிழா அந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ வந்து திருவிழாவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இதை வந்து நல்லா அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு எவ்வளோ காசுன்னு தெரில. அப்படியே போய் பார்த்துட்டு எவ்வளோ காசாக இருந்தாலும் நாங்கள் வந்து போகிற மாதிரியே தெரில. இந்த பாட்டு காப்பி ரைட்ஸ் வருமா? நோ என்ட்ரி அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் காசு. ஓகே இது இந்த கேம் வந்து குழந்தைகளுக்கான கேம் நினைக்கிறேன். யாரும் இல்லை. போடு அங்கே வேறு தேமே நீ போறியா இருக்க? இது வந்து இந்த இந்த அப்பா இது ஒரு ஆளுக்கு வந்து 350 ரூபா தேமே. அதோ 3.5 பவுண்ட்ஸ் அல்டிமேட்டு. நம்ம ஊர் திருவிழாவில் இந்த கேமை நான் இதை போய் வைக்க போகிறேன். நம்ம ஊர் திருவிழாவில் போயிட்டு திருவிழா அவள் தான் அதில் சம்பாதிக்க வேண்டியதான். சரி எனக்கு திருவிழா கிடையாது. ஓகே இது வந்து குழந்தைகளுக்கான கேமு. இதுவுமே வந்து 3.5 பவுண்ட்ஸ். என்னது இங்கே பார்த்தேமே நம்மளோட ரிலேஷன் யாரோ என்ன பண்ணுறான் இவன் கையாட்டுறான் தெய்வமே. ஹவுஸ் ஆஃப் டெரர் இந்த ஈவெண்ட் பேர் ஹவுஸ் ஆஃப் டெரர் ஹாலோவின்கா. கையாட்டு அவர் உன்னைய சாப்பிட வரான். நீ வந்து அவருக்கு ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்க. இது தேமி இது உள்ள போகலாம் போல தேமே. போகலாமா? வேண்டாம் இந்த கதை வழியாக போயிட்டு அந்த கதை வழியாக வரணும். இதுதான் ஹாலோவின் ஹவுஸா? ஹவுஸ் ஆஃப் டெரர் எப்படி இருக்குன்னு தெரியல பயம். இங்கே ஒரு அக்கா இருக்குது இப்போ. இந்த அக்கா ஆடுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஏதோ ரொம்ப பயமாக இருக்கும் போல் தேமே. ரொம்ப பயமாக இருக்கும் போல் தேமே. அதனால் நோ ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஏதோ இருக்குது. எவனோ தலைகீழலாம் இருக்கான்.
ஐயோ பயங்கரமாக இருக்கு. இவ்வளோ போகணுன்னு ஆசை தான். ஆனால் என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் திறமசாலி. தேமே போறியா? கொஞ்சம் தைரியசாலி, அதனால் வேணான்றா. யாரா அவனுங்க? ஐயோ போகிறாங்க அந்த அக்கா. அதுதான் அங்கே வந்து நோ ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இது அடுத்த ஒரு குழந்தைகளுக்கான கேம். இது வந்து இதோட கேம் பேர் வந்து ஃப்ளையிங் ஜம்போஸ். அங்கே பாரு யானை குண்டி. சரி சரி ஓகே ஓகே. அதான் இதுவும் வந்து ஓகே, இதுவும் குழந்தைகளுக்கான கேமு. அடுத்தும் இதுவும் குழந்தை, எல்லாம் குழந்தைங்களாம். இதேமே இதாச்சும் போயேன் ப்ளீஸ். இதுக்கு பேர் இந்த கேம் நீ போனதேமே ப்ளீஸ். நீ போ, நான் ஜாலியாக வீடியோ எடுக்கிறேன். இப்படி இது பேர் என்னது தெரியுமா? இதோட பேர் இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2 ஃப்ளையிங் டூபோஸ். ஓ மேலே கீழே போகும் போலதேமே. யானைக்குட்டி அழகாக இருக்கு. அடுத்து என்ன? அடுத்தும் குழந்தைகளுக்கான கேம் தான். இது பேர் டாய்ஸ் கேமா. இதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா. 70. அதான் நீ போகலாம். போறியா தேமே? நீ போயிட்டு இங்கே பாரு, அப்படியே அந்த உச்சத்துக்கு போயிட்டு நீ உச்சத்துக்கு போகணும்னு சொன்னியா இல்லையா? இங்கே நிறையா சைல்டு கேம் தான் தேமே இருக்குது, எல்லாமே நிறையா இல்லை. ஓகே அவ்வளோதான். இதான் வந்து லாஸ்ட்டு கேமு. மான்ஸ்டர் என்ன தேமே? அது ட்ரக்ஸு. இதுக்கு அவ்வளோவா யாரும் அவ்வளோவா கூட்டமே இல்லை, அதனால் கம்மியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் மொக்கையா. கடைசியில் வந்து அவங்க இருக்கட்டும். ஓகே, இது வந்து பஞ்சு மிட்டாய் வேணுமா? பஞ்சு மிட்டாயாச்சும் ப்ளீஸ். பஞ்சு மிட்டாய் வேணாமா? அவ்வளோதான் முடிஞ்சது. இந்தா அவ்வளோதாங்க. இவ்வளோ கேம் தான் இருக்குது. எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக கேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா நம்ம ஊர்லேயும் வைக்கணும். ஆனால் வந்து ஜென்ஸுக்கு ஒரே ஒரு லேடிஸ், பெரியவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய கேம். எல்லாத்தையுமே ஒரே ஒரு பெரிய கேம் தான். அதுவும் பிரம்மாண்டமாக வச்சிட்டாங்க. சும்மா ஷாப்பிங் போன இடத்துல இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ வழக்கமாக சொல்கிறதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.